கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, உலையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலென்று எமை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஓ பரபரபரா, ஓ பரி 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 பரா, ஓ பரபரா, ஓ பரிவரா, ஓ வனகசகரா, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, ரப ரப ரபரா ரகரப ரபசபரா, ஓ பரபரா, ஓ பரிவரா, ஓ வனகசகரா, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஓவா ரப ஓபரா, ஓபரிவா ரிபரிபரா, ஓ பரபரா, ஓ பரிபரா, ஓ வனகசகரா, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றே விரும்பி வாழ்ந்தேன் வாந்தன் பாதத்திலே, ஏக்கமுற்றே விரும்பி வாழ்ந்தேன் வாந்தன் பாதத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். மரியாள் சிஸ்டர் பிரைஸ்லாட், லீலா அம்மாள் பிரைஸ்லாட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட், பாலசுந்தரி பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்ம முடியும் போது நாம் எல்லோரும் பாலசுந்தரிக்காக ஜெபம் பண்ண போறோம். தயவுசெய்து முடிவு வர இருங்க. செய்தி முடிச்சதுக்கு அப்புறம் நாம் எல்லாரும் பாலசுந்தரியுடைய திருமண நாள் அவளுக்காக ஜெபம் பண்ண போறோம். ரைட், இப்ப நம்ம பார்க்க போறது ஏசாயா 9வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரேல் மேல் இறங்கிட்டு. இது பார்த்தா ரொம்ப சின்ன ஒரு வசனம் மாதிரி இருக்குது, இதுக்குள்ள பயங்கரமான ஆழமான காரியங்கள் நம்ம இருக்குது. முதல் நம்ம பார்க்கறது ஆண்டவர், லார்ட், அடோன், அடோனி, அடோன், அடோனி, ரெண்டு காரியம். Lord, L-O-R-D, Lord. Adon, A-D-O-N, கீழே Adoni, A-D-O-N-I,
ADONAY, அடோன், அடோனி. இதை விளக்குறாங்க அப்படின்னா, சிங்குலரில் ப்ளூரல் இருக்கணும். அடோன் சிங்குலர் ஒருமை, அடோனி பான்மை. தேவன் சிங்குலர், ஆனா அடோனி ப்ளூரல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர், அடோனி, லார்ட், மாஸ்டர், ஓனர். இது யாருக்கு இந்த லார்ட் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு அடிமை உடையவன் தான் சொல்ல முடியும். நான் ஒரு லார்ட். லார்ட் அப்படின்னா அவருக்கு கீழே என்ன இருக்கும்? ஒரு அடிமை இருக்கணும். அடிமை இல்லாத, அடிமையை சொந்தமாக வச்சிருக்காதவர் லார்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன், அந்த அடிமை, கரெக்ட் வளர்ந்த அடிமை, தன் கையை நீட்டி தன் எஜமானாகிய லார்ட் ஆபிரகாம் தொடையின் கீழ் வாய்த்து இந்த காரியத்தை குறித்து ஆணையிட்டு கொடுத்தான். இந்த ஊழியக்காரனுக்கு ஆபிரகாம் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனத்துல, நீ என் தேசத்திற்கும் என் இனத்திற்கும் போய் இவங்க இருக்கிற கானான் தேசம், இந்த கானானியர் பொண்ணுங்களை எடுக்கக்கூடாதுட்டார். ஒரு சில காரியங்கள் அவங்க சொல்றேன். இந்த நாகர்கோயில்ங்கிற ஒரு ஊர் இருக்கு, நாங்க அந்த ஊருக்காரங்க. நிறைய மக்கள் அந்த நாகர்கோயிலிருந்து பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா நாங்க நாகர்கோயில்காரங்க இருந்தாலும், நாங்க பிறந்து வளர்ந்தோம் விருதுநகர். அவங்களுக்கு பயங்கர பெருமைக்காரங்களா இருப்பாங்க நாகர்கோயில்காரங்க. இதை ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்களுக்கு ஒரு கார் வச்சிருப்பாங்க. வீட்டில் வருமானம்லாம் இருக்காது. ஆனால் அந்த காரை என்ன செய்வாங்கன்னா, கோயிலுக்கு அந்த காரை ஓட்டிட்டு வருவாங்க. அந்த காரை நிப்பாட்டி கை அந்த கார் மேலே இருக்கும். அப்படின்னா நான் அந்த காரோடைய ஓனர், போகிறவங்கலாம் பார்க்கணும். அந்தால எல்லாரும் பார்த்து முடிச்சாச்சுன்னா அந்த காரை அந்தால ஓட்டிட்டு வந்து ஷெட்ல நிப்பாட்டிப்பாங்க. தன்னுடைய பெருமையை காட்டுறவங்க ஸ்பெஷலிஸ்டான நாகரிகக்காரங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெருமை இருக்கும். அதுபோல இந்த கானான் தேசத்து மக்களை பற்றி சொல்றாரு, என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்தின் தேவனும் பூமிக்கும் ஆண்டவமா இருக்க கர்த்தர்களை எனக்கு ஆணையிடும், நீ எடுத்துடுங்க. அதுக்கு ஊழியக்காரன், அவ்விடத்துல என் அந்த பெண் பின் வர மனது இருந்தால் நான் என்ன செய்தேன்னு கேட்கிறேன். ஆனா நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே கூட்டிட்டு போயிடார். இது ஒரு எஜமான் வேலைக்காரன் அடிமைக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை. இதுல ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே ஆதியாகமும் 45வது அதிகாரத்துல ஒரு அடிமையா இருந்த யோசேப்பை ஆண்டவர் ஒரு உயர்த்துகிறார். எவ்வளவு உயர்த்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யோசேப்பு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 45:8, ஆதலால் நீங்கள் அல்ல தேவனே என்னை இடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கு கர்த்தராகவும் அவர் குடும்பத்திற்கு அனைத்திற்கும் லார்ட். பார்வோனுடைய குடும்பம் யோசேப்பை பார்க்கும்போது ஒரு கடவுளாக பார்க்கிறாங்க. கடவுள் கிடையாது, லார்ட். அந்த வார்த்தை எப்படி ஒவ்வொன்றுக்கும் மாறுது பாருங்க. ஆபிரகாம் ஒரு அடிமை வச்சிருக்கார், எலியேசர் ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆனா ஒரு அடிமையாக இருந்த யோசேப்பை ஆண்டுடைய தன்னுடைய வல்லமை பவர் உயர்த்தி பார்வோனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா பார்வோன்ட்ட கேட்க முடியாது, யோசேப்பை தான் கேட்க முடியும். அவர் சொல்றார், குடும்பத்திற்கு நான் தான் கர்த்தர், லார்ட் அப்படிங்கிறார். சரி, இப்ப ஒரு அந்த லார்ட்ஷிப் ஒரு இதை விற்கும் போது வாங்கும் போது நடக்கும். ஒரு பெரிய ஒரு பணக்காரங்கன்னா ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பீப்புள் விருதுநகர்ல.
அவங்கள ஒரு ஆளு அவங்க நொடிச்சு ஜீரோக்கு வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து சொத்தெல்லாம் வந்துட்டாங்க. அதில் ஒரு ஆள் எங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து, உங்கள் அப்பா நல்ல மனுஷன், அதனால நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்தீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு காட்டப்படுது. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 24வது வசனம். சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி, சமாரியா மலைய ஒருத்தர் வாங்குறார். வாங்கும் போது அவர் என்னதாயிரம் லார்டா மாறினார். சமாரியா மலை ஃபுல்லாத்துக்கு இவர் தான் கடவுள், லார்ட். ஓனர்ஷிப், இந்த ஓனர்ஷிப் மாறுது பார்த்தீங்க. 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி ஒரு பட்டணத்தை, இந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி, அந்த மலையின் எஜமானாயிருந்த எஜமான் லார்ட், பழைய லார்டுடைய பேரை வச்சதுனாலதான் சமாரியா என்ற பேர் வந்து. சமாரியாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் சமாரியா பெண் உங்களுக்கு தெரியும். ஆனா அது எப்படி அந்த சமாரியாங்கிற பேர் வந்தது நம்ம பார்க்கறோம். லார்ட், சரி, இதெல்லாமே அந்த பேர்ல இருக்கிற ஒரு சில அர்த்தங்கள். இந்த லார்ட்ல இன்னொரு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். ஓசியா எடுத்துக்கொள்ளுங்க. 12வது அதிகாரம் 14 12-14 பக்கம் 1058. இது என்ன லார்டுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்ராஹிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவருடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழியை அவன் மேலே சுமத்தி அவன் செய்த நிதி அவங்க. இது இந்த லார்ட் ஒரு மலையினுடைய ஓனர் கிடையாது. லார்ட் நம்முடைய கடவுள். இது லார்ட் தான், அது லார்ட் தான். ஆனா இந்த லார்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜோனி, அஜோனி, ADONAY, அஜோனி. ஆண்டவர்ங்கிறது என்னன்னா ஆளுகை செய்கிறவர். ஆண்டவர்னா ஆளுகை செய்கிறவர், ஆளுகை செய்கிற வல்லமை இருக்கிறது தான் அதை சொல்ல முடியும். சங்கீதம் 8வது அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 8:9. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, இங்க பாத்தீங்களா, ஆண்டவர் அடோனி. அந்த அடோனியில அடுத்த ஒரு வார்த்தையை காட்டுறேன், யாவே. இது மனிதர்களுக்கு கிடையாது, நம்முடைய கடவுளுக்கு மட்டும்தான். யாவே, YHWH, யாவே. யாவேங்கிறது என்ன அப்படின்னா லார்ட். இந்த லார்ட் யாவேங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ங்கிற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரிலேஷன்ஷிப். என்னுடைய ஒரு சொந்தக்காரங்க, என் தங்கச்சி வந்தா 2 நாள் எங்களோட கூட இருந்தா, எங்களோட அப்படி ஒரு சந்தோஷம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். வாசிப்போமா? யாத்ராகமம் 23வது அதிகாரம் 17. 23:17. வருஷத்திலே 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டோடு சந்திரிகள். இது ஒரு கட்டளை, ஆலோசனை கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் ஆண்டவர், நான் யாவே, நீங்க என்னை பார்க்க வரணும். இது அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு அதிகாரம் உள்ளவர், நான் உங்களை பாதுகாப்பேன், அதுக்கு ஏன் வேலை, ஆனா நீங்க வரணும். ஆண் மக்கள் எல்லாரும் கம்பல்சரியா வந்து காட்டணும். இவர் ஒரு விசேஷமான வல்லமையுடைய ஆண்டவர், ஸ்பெஷல் பவரோட ஆண்டவரை தான் நம்ம இப்ப நான் உங்களுக்கு முதல் காட்டினேன். ஆபிரகாமுக்கு ஒரு எஜமான். ஆபிரகாம் உயிரோடு இருக்காருன்னா அவர் வந்து அடிமையா இருப்பார், அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு இடத்தை வித்த உடனே அவருக்கு அது உரிமை இல்லாம போயிடுச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. உபாகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும். உபாகமும் 10:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவன். இது யாவே,
மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் நம்ம நாமத்தை பொறுத்து தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு நான் ஒரு நாமத்தை போட்டு கூட சொல்லிடுச்சு. அடுத்த நாமத்தை நான் எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். அது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவன், காத்தாதிய கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லை, பரதனமங்கதில்லை. இது ஆண்டவர் யாவேங்கிறவருடைய ஆண்டவருடைய ஒரு வல்லமை. யாவேங்கிற லார்ட்ங்கிறத முதல் முறையாக நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது. இங்கதான் யாவேங்கிற நாமம் வெளிப்படுகிறது. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். அது முன்னாடி வர தேவன் தேவன் தேவனுக்கு, இங்க வரும்போது தேவனாகிய கர்த்தர், அது யாவே. 4வது அதிகாரம் 26வது வசனத்துல, ஆதியாகமம் 4:26, சேத்துக்கு ஒரு மகன் பிறந்தார், அவனுக்கு ஏனோசு பேர். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். யாவேங்கிற நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். ரைட். இப்ப தமிழ் பைபிளுக்கும் இங்கிலீஷ் பைபிளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளும் போது இந்த செய்தி இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் ரொம்ப எனக்கு ஆசையா இதை ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன். ஏசாயா 9வது அதிகாரம் 8வது வசனத்துல, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கியது அப்படின்னு இருக்குது. ஆனா இங்கிலீஷ் பைபிள் எப்படின்னா லைட்டன்ட். இஸ்ரவேல் இறங்கினதுங்கிறத லைட்டன்ட் இருக்கு. லைட்னா வெளிச்சம். லைட்டன் ஓர், OR ஓர். இதாங்க நம்ம மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அதுல ஒரு ஸ்பெஷல் வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பார். லைட்டன், இஸ்ரவேல் இறங்கினதுன்னு தமிழ் பைபிளுக்கு லைட்டன். அந்த லைட்டன்ங்கிறது என்னன்னா கிரியேட்டர். அந்த கிரியேட்டர் அந்த லைட்டை ஒரு வெளிச்சத்துக்கு வித்தியாசத்தை கட்டுறாங்க. ஆதி ஏசாயா 5வது அதிகாரம் 20, 5:20, தீமையை நன்மை, நன்மையை தீமை என்று, இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தைகளாகவும் பாவித்து. அப்ப அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய ரெஃபரல் பண்ணி 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 இங்க என்னென்ன வசனம் வேணுங்க நான் பொறுக்கி, இந்த வசனத்தோட இது பெட்டரா இருக்குது. எல்லாமே வசனம் தான், ஆனா இதனுடைய பொருள் ரொம்ப அழகா இருக்குன்ட்டு எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிங்க. அந்த வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை ஒரு கிரியேட்டர், ஆனா கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நம்முடைய ஆண்டவருடைய ஒரு தன்மையை பார்த்துட்டு நம்ம அந்த லாங்குவேஜை முடிக்க போகிறோம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம், வெளிச்சம் இறங்குகிறது, லைட்டன். 23, 2 சாமுவேல் 23:4. அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பின் தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடிய காலத்து வெளிச்சத்தை போல் இருப்பார். சூரியனுடைய வெளிச்சத்தை போல் இருக்கிறவர் தான் இறங்குகிறார். சரி, இத நம்ம லாங்குவேஜை கத்துக்கிட்டோம், வசனத்தை பார்க்க போகிறோம். இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்க போகுது. சரி, இப்ப ஆண்டவர், திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இங்கிலீஷ் வார்த்தையின்படி இதை நான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறேன். அப்போ நம்ம புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப ருசிச்சு எழுதின செய்தி. ஏசாயா 9வது அதிகாரம் 8வது வசனம், ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கினது. ஆனா இஸ்ரவேலுக்கு அது ஒரு லைட்டை கொடுக்குது. லைட்டன்ட் என்ன சொல்லுங்க பாப்போம். 2 காரியம் இருக்குது. இருள், வெளிச்சம். ஒரு பாவம் செய்யறவர்கள் இருள் இருப்பாங்க. ஆனா எப்படி இது இறங்குச்சுட்டு யாக்கோபுடைய வாழ்க்கைய ஆண்டுடைய வார்த்தை எப்படி வெளிச்சமாக மாறியது, இதான் மேட்டர். ஆதியாகமம் 28வது அதிகாரம்
11 28 11 ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமிக்கிறபடினா, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நல்லா. சூரியன் அஸ்தமிக்கிறபடினாலே லைட் போயிடுச்சு. லைட் இல்லாத யாக்கோபு, இருளில் இருக்கிற யாக்கோபு, அப்ப ஆண்டவர் ஒரு வெளிச்சமாக மாறுறதற்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அது யாக்கோபுடைய ஏணி. அந்த யாக்கோபுடைய ஏணிலிருந்து அந்த ஆண்டவர் எப்படி அவர் வார்த்தை இறங்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டார். 13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று வார்த்தை எப்படி வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு அன்னை கொண்டு ஓடுவான்னு சொல்லி ஓடி வர்றாரு. ஆனா அது லைட்டன் பண்ணும்போது எப்படி லைட்டன் பண்ணதுன்னா, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் லைட்டன். பயந்து பயந்து சூரியன் அஸ்தமிச்சிருச்சு, டார்க்ல இருக்கிறான். இந்த வார்த்தை எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது பாருங்க. இதான் அதான் நான் சொன்ன லைட்டன்ங்கிற வார்த்தை தான் இறங்குறத விட அது ரொம்ப அருமையா இருக்குது. அதன் அடிப்படையில் நான் அந்த செய்தியை உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். இரண்டாவது வார்த்தை எப்படி அவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, ஆண்டவர் யாக்கோபு மேல் இறங்குகிறார், வார்த்தையாக இறங்குகிறார். அந்த வார்த்தை யாக்கோபுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. நீ உன் பிதாக்குடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கும் திரும்ப போ, நான் உன்னோட கூட இருப்பேன். முடிஞ்சிருச்சு. அப்ப அவருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. ஆண்டவர் போக சொல்லிட்டாரு, கூட இருப்பேங்கிறாரு. இப்ப அந்த ஸ்ட்ரென்த், ஒரு பவர் அவர் கிடைச்சிருச்சு. 24வது வசனம். அவ இந்த வெளிச்சத்தை, லைட், யாக்கோபுங்கிற லைட்டை அணைக்கிறதுக்கு மாமனார் வாராரு. அன்றவர் விடுவாரா? அன்று ராத்திரி தேவன் சீரியின் தேசனாகிய லாபான் சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மை என்று தீமை என்று பேச எச்சரிக்கையார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு சர்வ வளராய் இருந்து ஒரு ஆயுதங்களால் அணைச்சி வந்துட்டு ஒரு சேனைகளின் கர்த்தர் போல நின்றுட்டு யாக்கோபு மாமனார்ட்ட பேசிப்பாரு. அவன் அப்படியே நடுன்னு நடுங்கி இருப்பான். இவன் நீ வார்த்தை பேச முடியுமா? பேச முடியாது. 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த மாமனார் லாபான் ஒரு உண்மையை சொல்றாங்க. என்ன உண்மையை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு பிச்சைக்காரன். அவனுக்கு ஏதாவது வல்லமை இருக்குமா? பிச்சை கேட்க வேணா முடியும். ஆனா யாக்கோபுடைய மாமனார் லாபான் அப்படி கிடையாது. உண்மையை சொல்றான், வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை என்று தீமை என்று பேசாதபடி எச்சரிக்காரு. தீமைங்கிறது இருள், டார்க்னஸ், அது வரக்கூடாது என்று நேற்று ராத்திரில என்னோடு பேசினார். இப்படி பேசிட்டு அந்த லைட்டை ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. இது யாக்கோபு சொல்ற ஸ்டேட்மெண்ட். என் பிதாவின் தேவன் ஆகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கு பயபக்தி உடையவர் என்னோடு கூட இராமல் போனால் நீரை நீ வெறுமையாக அனுப்பியிருப்பேன், எம்டி ஹேண்ட் அனுப்பியிருப்பேன். அந்த லைட்டுங்கிறது என்னன்னா சொத்து, பவர், வெல்த். இது இருந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடக்கும்போது அந்த ஸ்டைல நடப்பாரு. ஏன்னா ஒரு பரிவாரங்கள் பின்னாடி வருது. அது சொல்ல ஒரு கோடோடு தடியோடு போனேன், இவ்வளவு பரிவாரங்களை ஆண்டவன் கொடுத்தாரு. இது எல்லாமே லைட்ல கிடைக்கிற எக்ஸ்ட்ரா லைட். லைட்ல எக்ஸ்ட்ரா லைட். இது ஆண்டவர் இறங்க செய்கிறார் யாக்கோபுக்கு. இது சொல்லி தான் ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பா அவரை கூட்டிட்டு போறாங்க. அந்த லைட்டை ஆஃப் பண்ண 32வது அதிகாரம் 6வது வசனத்துல ஏசா வர்றான் 400 பேரோட.
அந்த லைட் யாக்கோபுங்கிற லைட்டை நான் ஆஃப் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்க போறேன்ட்டு அவர் ரெடியாக வர்றாரு. ஆனால் ஆண்டவர் விடுவாரா? அவர் இறங்கிட்டாரு, வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. இனி அவர் பொறுப்புங்க, நம்ம பொறுப்பே கிடையாது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 11வது வசனத்துல 32:11 என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு நீ தப்புவீங்க. அந்த கைக்கு தப்புங்கிறது நான் இப்படித்தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காத்து அடிக்குதுங்க, ஒரு லைட் இருக்கு, ஒரு கேண்டில் இருக்கு. அந்த கேண்டில் அப்படியே நம்ம கையை வச்சு அப்படியே பொத்திக்கிட்டு இருந்தோம்னா அந்த கைக்குள்ள அந்த கேண்டில் லைட் இருந்தோன்னா முடிச்சாது. சொல்றாரு, எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, என் லைட் ஆஃப் ஆகிரும்னு ஒரு பயமா இருக்குன்னு அவனை வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாயிலையும் முறியடித்து நான் அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். பயந்திருக்கிறையா? இப்ப ஒரு தூதனான வர்றான் மனுப்பி. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு நான் சொன்னேன், நான் அண்டர்லைன் பண்ண சொன்னேன், அது சூரியன் அஸ்தமிக்கிறது. ஆனா 32வது அதிகாரம் 31வது வசனத்துல அவன் பெனியேலை கடந்த பொழுது சூரியன் உதயம் ஆயிற்று. உதய சூரியன் கிடையாது, அது ஒரு கட்சி. ஆனா உண்மையிலேயே நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் உதிக்கிறார், லைட்டன் பண்றாரு. இங்க பாரு, நான் நீ ஆசீர்வதிக்க நீ கேட்டல, நீ உங்க அப்பாவை ஏமாத்தின ஆசீர்வாதம் ஒண்ணுமே உனக்கு கிடைக்கல. இப்ப இது என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சத்தை இன்னும் பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த பிரகாசிக்க பண்ணும்போது இவருக்கு யார் மேல பயமா இருந்துச்சு? ஏசா மேல. ஆனா அதே ஏசா 33வது அதிகாரம் 3வது வசனம், தான் அவர்களை முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி கழுத்தை கட்டி முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். இதாங்க, இனி இந்த லைட் ஆக பண்ண முடியாது. சாத்தான் பிசாசு மாமனார கொண்டான் இந்த லைட் அதை ஆஃப் பண்றது. ஏசா சகோதரன் பழைய பகை உணர்ச்சியோட அனுப்பினான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சு முத்தம் போட்டுக்கிட்டு அப்பா ஒரே சந்தோஷம். பாத்தீங்களாங்க, ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ போ. நான் இதெல்லாம் இந்த வார்த்தை இறங்க 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 என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 35வது அதிகாரம் சரி 33:10 பாருங்க. நான் உங்களுடைய முகத்தை கண்டேன், தேவனுடைய முகத்தை போல இருந்தது. அப்படி ஒரு பிரகாசம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய பகை உணர்ச்சி போயிடுச்சு. கடைசியா ஒரு வார்த்தை நம்ம முடிக்க போகிறோம். 35வது அதிகாரம் 10வது வசனம், இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு என்றான் இஸ்ரவேல் என்று ஒரு பேர் வந்து ஆண்டவர் பேரை மாத்துகிறோம். ஏன்னா யாக்கோபு மேல அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். இசையா 9வது அதிகாரம் 8வது வசனம், ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கி. இஸ்ரவேல் மேல், அந்த இஸ்ரவேல் தான் யாக்கோபு இப்ப என்ன மாறிட்டாரு? இஸ்ரவேல். அப்பா அம்மா வைத்த பேர் யாக்கோபு, எத்தன். அதே யாக்கோபு இஸ்ரவேலாக ஆண்டவர் மாத்துகிறார். முப்பத்தி 35வது அதிகாரம் ஆதியாகமம் 10வது வசனம், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் என்று பெயர் வழங்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார். பின்பு தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை கொடுக்க நான் எப்பவுமே டீச்சிங் கொடுத்திருக்கேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சர்வ வல்லவர்கிற நாமத்தால் தான் வெளிப்பட்டது. நீ பலுகி பெருகுவாய், ஒரு ஜாதியும் பற்பல ஜாதி கூட்டமும் ராஜாக்களுடைய இருந்து புறப்படுவார். நான் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பாலசுந்தரிக்காக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். அவருடைய திருமண நாளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அவளுக்கு ஒரு பரிசுத்த சந்ததி வர வேண்டும் அப்பா. எங்கள் தேவன் கர்ப்பத்தின் கனியை தருகிற தேவன். என் மகளுக்கு டீனா திவ்யாவுக்கு 2 அழகான ஆண் குழந்தைகளை கொடுத்த தேவன் அதே ஆசீர்வாதத்தை இப்பொழுது எங்களுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளையை ஆசீர்வதி, கணவனை ஆசீர்வதி, குடும்பத்தாரை ஆசீர்வதி ஐயா. அந்த குடும்பத்திலே இந்த பாலசுந்தரியை எங்களுடைய குடும்பத்திலே பெண்ணாக கொண்டதுனால
எங்களுக்கு கிடைத்தது ஒரு பெரிய பொக்கிஷம் என்று மாமனார் மாமியார் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நாங்கள் எங்களுடைய கரங்களிலே ஒரு அருமையான பிள்ளையை நாங்கள் தூக்கி நாங்கள் மகிமைப்படுத்தப்படுவதற்காக நாங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாலசுந்தரியை ஆசீர்வதிக்கிறேன். அனைவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.